அஸ்ஸலாம் அலைக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவும் இட்லி தோசை மட்டுமே செய்யாமல் வித்தியாசமாக இப்படி செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷ் கூட தேவை கிடையாது. இதுக்கு 1 கப் மைதா மாவில் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் பேனை சூடு பண்ணி இது போல் மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஷீட் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். பேன் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொடிசா கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடிசா கட் பண்ண கேரட், கேபேஜ் இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு மட்டன், சிக்கன், பீஃப்னு ஏதாவது ஒரு கீமை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், சோயா சாஸ் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லயே நல்லா குக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். ஸ்டஃபிங் பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை தண்ணியில கரைச்சி இது போல ரெடி பண்ணி நீங்க சைட்ல எல்லாம் அப்ளை பண்ணி ஸ்டஃபிங் வச்சு இது போல ரோல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ரோல் சூப்பரா ரெடி ஆயிரும். எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ப்ரிங் ரோல் சூப்பரா ரெடி ஆயிரும். இது ஸ்நாக்ஸுக்கும் அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.